இங்கே புழு வெட்டி பார்த்தா இங்கே புழு இல்லை. இப்போ வந்து வேறு இடத்துல போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், பிளானிங் போட்டு இன்றைக்கி எப்படியே இப்போ மீன் பிடிச்சிடணும் அப்படின்னு வெறி கொண்டு திரியிறாங்க மக்கள். திருப்பி வேறு இடத்துல வேறு பிளேஸ் டக்குன்னு மாற்றிட்டே இருக்காங்க. பார்க்கலாம், இன்றைக்கி மழை இல்லாதனால எங்கேயுமே புழு கிடைக்கல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு. போன வாரம் அதுக்கு முன்ன வாரெல்லாம் நல்லா டப்புன்னு புழு கிடச்சிது. இது வந்து அப்பப்போ மிதமான வெப்பநிலையில் தான் மிச்சம் எல்லாம் இருக்குங்க. இது மிதமான வெப்பநிலையில் இருக்காது. ஒவ்வொரு புடக்காளியே போய் எல்லாத்தையும் கழிச்சிட்டு வந்துருங்க. அப்போ போனாடி நம்மளே ஏற்றுவாங்க. இங்கேயும் மீன் புழு இல்லை, வேறு இடத்துல வேற போயிட்டு இருக்குது. சாக்கடை அங்கெல்லாம் இது நிறைய வைக்கிறது. அதாவது வச்சுருந்துருக்கலாம். இதை போட்டு இல்லை, இங்கேயும் இல்லை. புழு கிடைக்கும். இப்போ வெட்டிலாம் என்னது லாஸ்ட் டைம்ல புழு கிடைக்கல, எல்லாம் மைண்டு வாங்கிட்டாங்க. புழு வெட்டி ஒரு 5-6 இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புழு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து போண்டா முக்கம் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்து இங்கே பள்ளத்தில் வெட்டினாங்க, பள்ளத்துலையும் கிடைக்கல. பார்ப்போம். ஆனால் மழை காலத்தில் வந்து எங்கே வெட்டினாலும் புழு இருக்கும். இப்போ மழை காலம் இல்லாதனால புழு வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீ அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளானிங் மாற்றிட்டே தாங்கிறாங்க. ஆனால் புழு வெட்ட மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டாக இங்கேயாவது இருக்குமோன்னு பார்ப்போம் புழுவை. நம்ம ஆளுங்களும் ஒரு 10 இடத்த போய் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 10 இடத்துலையும் புழுவே இல்லை, இங்கேயும் இல்லை போல். பிளானிங் பார்த்துங்க, அங்கே வீட்டில் இங்கே வீட்டெலாம் பிளான் பண்ணுறாங்க மக்கள். ஈரப்பதமாக ஈரம் தான் இருக்குது. ஆனால் புழு ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. சக்தி இந்த மண்ணு இல்லை. ஆமாம், நாங்கள் அங்கே போயிட்டு என்ன இன்னைக்கு வெட்டு இருக்கா? இங்கே ரெகுலராக தண்ணி போகிறது தானே இருக்குது. ஒரு 4 வெட்டு வெட்டுறீங்க, புழு இல்லைன்னா இல்லைன்றீங்க. அங்கே தான் முருகன் அவங்க அக்கௌண்ட்டாண்டியா? அவங்க அக்கௌண்ட்டு கடமை எடுக்க போகலாம். ஒன்று வெட்டுங்க, வீடு வாங்கலாம். என்ன இப்போ பிளானிங் மேலே பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு 10-12 நிமிஷமாக வந்து வெட்டி பார்த்தாங்க, எங்கேயும் புழு கட்டிக்கல. அவங்களும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறாங்க, இடத்த மாற்றிட்டே இருக்காங்க. எல்லாம் வேலைக்கு போகாமல் நீ புழு வெட்டுற அது வெட்டுறேன்னு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு சுற்றுறாவுல ஆள். இங்கே பாருங்க, புழு கிடைக்கல, வேறு இடத்துக்கு போகலான்னு போய் வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த பிளானிங் மட்டும் தான் இன்றைக்கி. அதான் வந்துட்டாங்க, புழு வேறு இடத்துக்கு போகலான்ட்டு எடுத்துகிட்டு வராங்க வண்டி. அடுத்து குமார் பக்கத்து ஊருக்கு வந்துக்கிறீங்க, மேலே விட்டு வந்துடுறியா? இங்கேயும் பிளான் போடுறாங்க, பார்க்கலாம். அங்கே ஒரு மம்டி இருக்கான், நீயாவது வெட்டு பார்க்கலாம். எப்பயுமே போனமுக்கு அந்த புழு எடுத்துக்கிற வேலை மட்டும்தான், வெட்டுற வேலையெல்லாம் கிடையாது எப்பயுமே. இந்த மணல் பகுதிக்கா இங்கே தான் பெரும் தேய்ச்சி. மணல் பகுதிக்கா நீ வீடியோ பிடிக்கிற பேரில் பாம்பு கீம்பு குத்திட்டு போகுது. தான் பாரு எங்கள் குப்பையில் உக்காந்துட்டு.
லாஸ்ட் வரலையும் தண்ணி பயிர் காட்டிலே புழு இல்லைன்னா என்ன பண்ணிட்டா? ஆழமாக வெட்டுங்க. அவன் அங்கே கூட்டு வர இங்கே கூட்டுன்னு கூட்டு வந்துக்கிறான் ஆள். அங்கே ஒரு தனியாக வெட்டிட்டு இருக்கான், அங்கே ஒரு அஜித் அங்கே வெட்டிட்டு இருக்கிறான். அங்கே கிடைக்குதான்னு தெரில. யாரு அக்கரம்காரன்? நீ அக்கரம்காரனவா? என்ன இல்லையா? அக்கா காடுன்னு கூட்டிட்டு வந்து காட்டை தான் சுத்த வைக்கிறியா ஒழிய புழு வெட்ட மாட்டேங்கிற. வேற ஆள் பெரிய சார் அங்கங்க பூமனே உன் காலாண்ட இங்கே இல்லை. வெட்டு இதை 10 புழு கிடைச்சா புழு என்னைக்கு கம்மியாக கிடைக்குது அன்றைக்கி மீன் விழுவான். பாரு மேலே அங்கே இருக்கு பாரு. பூமனே காலங்காலமாக நடக்கிறது தானே? இல்லை காலங்காலமாக நடக்கிறது தானே. புழு கம்மியாக விழுந்தா கிடைச்சா பாரு எதை சொல்கிற பாரு. இப்படி வரமா இப்படி தான் போன வந்து ஃபைனான்ஸுக்கார வேறு ஃபைனான்ஸ் விட்டு ஒரு ரெடி 10,000 வாழை போட்டு கட்டி ஃபைனான்ஸ் விட்டு வசூல் பண்ணுறது டைம் இல்லை. ஆனால் புழு விட்டு தான் கூட்டு தான் போவேன். வந்து வசூல் பண்ணுறீங்க யார் கொடுக்கணும் வர்றாங்க எங்கேயா சின்னதாக அவத்தில் இங்கே எடுத்து போடணும். எடுத்துலாம் போட்டால் மாதிரி எங்கே போட்டீங்க? கொண்டா டப்பா கொண்டா டப்பா கொண்டா அதுக்கு இருந்துச்சு. 2 பேர் டப்பா கொண்டா எங்கோட ஆச்சு தண்ணி தான் இங்கே இந்த சத்தம் இங்கே பாருங்க. சரி ஆங்க எழுப்பாரு இருக்கு புழு சூப்பரா. இந்நேரம் காடு கற்று போயிருந்தா கூட நேரம் ஒரு 200-300 சம்பாதிச்சுருந்துருக்கலாம். இவங்க பண்ணுற ராவிடே அஜித் அப்படியே பூமணி காலை அப்படியே லைட்டை வெட்டி விடு. இதான் புழு பாருங்க. இவ்வளோ நான் டென்ஷன் ஆயிரும் சார். இவ்வளோ தான் 90 கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. பூமணிக்கு இடுப்பு ஆயிடுச்சு. எல்லாம் 90 கிடிச்சு வச்சுக்கிட்டு ஒன்று உழப்புக்காகல. ஆனால் பிளானிங் வெட்டு இங்கே 10 மணி ஆகுது. இன்னும் எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் நீங்கள் கிளம்புறதுக்கு. அவன் பாரு பூமி பூமி போஸ்கு நில். ஓகே இதான் புழு மண்புழு. இங்கே பாரு கருதியா அஜித் குமார் பார்க்கட்டும். இதே தான் 2 பேரும் பார்த்தா ஒரு ஆளுக்கிட்டே பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு ஆள் விட்டுறாங்க. ஏன்னா வெட்டி கொடுக்க போகிறாங்க இந்த பக்கம் 4 மீன் தான் கேட்டுக்கிற. ஏன் 4 மீன் தான் கேட்டுக்கிற. ஏன்னா எங்கடா ஒரு வாரமா ஆளம் குருவாரம் உங்களுக்கு 2 பையன் 2 போட்ட பிள்ளைய பார்த்தீங்கன்னா சின்ன போட்டுக்கிறோம் 2 போட்ட பிள்ளைன்னு அது நான் காசுன்னு ஒரு 5000 போடுறாங்க.
யாரும் உடம்புல நான் செலவு பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அதனால காட்சி போகிறது உடம்புல போகிறது கடவுள் கொடுக்குறோம் என்ன பண்ணுறது நான் நல்லவன்டா ஒன்று அவங்க நாச்சு ஒரு நாளைக்கு ஒட்டமெல்ல ஒன்றுனா இருக்குண்டா ஆகுதே வேலை எங்கள் மேலே நம்ம 15 வருஷம் ஆகுது ஒரு வேலை செய்ய மாட்டேன் 2 பேருக்கு எங்களுக்கு யாரு குள்ளசீனியா அவர் 3 தூண்டி வச்சு அன்னைக்கு சாவர அன்னைக்குடா 2 பேரும் தான் போய் அவன் ஒரு சொம்பு தான் குடிச்சான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்தானா எல்லாம் எங்கடா போறேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போனோம் அதுக்கப்புறம் குடிச்சிட்டாரு அப்படியா நீ அவங்க வீட்டு பின்னாடி ஆர்டர் வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறமும் திரும்ப டீப்பு பண்ணாங்க நாங்கள் செட்டு அவளை கீரு நிறைய குடிச்ச மாதிரி தெலுங்கு குடிச்சு அவனுக்கு அந்த அட்டாக் ஆயிடுச்சு அது என்ன பிரச்சனை தெரியல அவன் ஏற்கனவே பிரச்சனை தான் அவன் சரக்கே அடிச்சுட்டு கூட தூண்டில மட்டும் புழு வச்சுக்கிறான் எலும்பின்றான் நான் மீன் பிடிக்கிறான் எந்த தூண்டி 3 தூண்டி பாயிண்டாக வச்சுருக்காரு ஒரு பாயிண்டாக வச்சுக்கிறாரு அவனை கேட்டு போகலாமா புளியிருக்கிற எதுக்கு தான் கேட்கணும் இல்லைடா இது இருக்குண்டா அவங்க பசங்க போட்டு பசங்க கேட்டால் தெரியும் ஏ முடியலையா கூட அவன் தான் வெட்டுட்டான் நீ ஒன்றும் மேசன் ஆகலையா நானே அப்படியே நம்ம போனாம மம்டி எடுத்த உடனே 2 புள்ளி வெட்டிக்கிறான் அவன் பர்ஃபார்மன்ஸ் செய்யவே கட்டுவான் அங்கே புழு இருக்குது அவன் வெட்டி காட்டி போவான் அதுக்கு நாங்கள் வெட்டி கேட்கச்சே வெட்டு அங்கே பாரு பெருசு பெருசா வெட்டி வெட்டி விட்டுட்டு கார்த்தியே நல்லா வெட்டி இழுக்கணும் நீ மொத்தம் கள்ளக்குத்தல் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு இருக்கிற வந்து உரசிட்டு போகுது எட்டாவது வெட்டி 6 மணி போனோம் அப்புறம் திரும்பி என்ன டைலாக் தெரியுமா ஏன் கெட்டவனு மேலே வெட்டி விட்டு ஆழமாக போ குமார நான் இங்கே பாரு அப்படியே புழு எடுத்துகிட்டு பாருன்னா புழு அங்கே கொடுத்துட்டு பார்க்குற புழுவே தெரியவில்லை பெருசாக எடுத்துகிட்டு பாரு இதில் வாய்க்கில்ல இது அடியில் வேணும் பாரு 2-3 புழு இருக்குது பாரு எல்லாம் வந்துருச்சு அது மட்டும்தான் இருக்கு இன்னும் அதில் இருந்துச்சு 4 அது எனக்கு பாரு இங்கே பாரு தொங்க விடு புழு தொங்க விடுன்னு மூஞ்சி கீழே விடா அது போட்டால் தாங்க மீன் விடுவோம் ஓகே அது எதுக்குன்ற அதெல்லாம் அப்படி தான் வரும் அதுக்கு பாரு குமார் நீ வெட்டி போட்டல லாஸ்ட்டு அதில் பாருக்குது வெட்டுறது முக்கியம் இல்லை அது பொறுப்பை எடுக்கிறது தான் முக்கியம் இங்கே இருக்கு இங்கே இருக்கு வைக்கிறதுனால ஒரு இடத்துல இருக்குது புழு இன்றைக்கி ஏதோ இந்த ஏரியா கிடச்சிது அதனால் புழு வெட்ட வந்தாச்சு அவன் 2000 ரூபாய் இங்கே 12 மணி ஆயிடுச்சு 11 மணி ஆகுது சரி நான் போயிட்டு கூப்பிட்றேன் பார்ப்போம் இன்றைக்கி புழு கொஞ்சம் லேட்டுனால மீன் பிடிக்க போகிறதுக்கு லேட்டாக தான் போக முடியும் திருப்பி இவங்கெல்லாம் போயிட்டு சீட்டுக்கே காய்ச்சல் வேறு புழு எடுத்தோன்னா அங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறான் இங்கே ஒரு சுற்றிட்டு இருக்கிறான் என்ன பண்ணுவான்னு தெரில பாரு அவன் பாரு அங்கே ஒருத்தர் வரான் பாரு குமார் அந்த மாதிரி மம்டி கீழே ஒன்றுதா மம்டி பக்கத்துலேயே மம்மி அங்கே மேலே தான் மம்டியாண்டியா சரி ஓகே எது பண்ணிகிட்டே இருப்பான் பாரு தான் இங்கே பிடிக்கல அங்கே பிடிக்கலன்ட்டு ஏதோ ஒரு இடத்துல அவங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ எனர்ஜி லாஸ் இவங்களை வந்து ஒன்றும் எனர்ஜி ஏற்றணும்னு பார்த்துக்க அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வெட்டியிருக்காங்க இவன் 2 பேரும் மரத்தில் கொய்யா காய்க்குதா இல்லை சப்போட்டா பழம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரிதே என்ன பண்ணுறப்பா
புழு பத்தாதரி இப்பயே இப்போ மறுபடி தூடி சுற்றிட்டு அங்கேயே அவங்க புழு வெட்டுற இடத்துல புழு இருக்குது. 3வது ஆளுங்க சேர்ந்தாச்சு. இவத்துலேயே கிடைக்குது புழுவே. ஆனால் இங்கே விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நலையிறாங்க. அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னுக்கிட்டு 2-3 நிமிஷம் அந்த இடத்துலையோ பார்த்துக்க பிளானிங்கு 2-3 நிமிஷமா. இவர் போய் அங்கே எடுக்க மாட்டாப்புல. நான் கையேண்டா அது கடிக்கல 4 எடுத்தாச்சா. இங்கேருந்து மேலேருந்து பார்த்தனால அது கம்மியாக தெரிஞ்சிருக்கேன். திருப்பி உங்கள் கூட்டாண்டியே வா. என்ன கை கட்டுனுட்டா டே போயிடறா டே. மற்ற மணிக்கு போகலாம். சந்தானம் சொல்கிறப்ப நீயே வேடி பார்க்க தான் வர இல்லை என்ன வேற கூட இதுக்கு வேறு அங்கேருந்தே போகலாமான்னுட்டு. இந்த புழு மீன் பிடிச்சாவே 5 வீட்டு பிடிக்கலாம். பொறுப்பாக எடுத்துருவாங்க. திடீர்னு உளுந்து போச்சுன்னா புழு இல்லாமல் போகக்கூடாது. உழுவான். போன வாரம் அப்படித்தானே நான் ரமேஷ் போய் அவன் வந்துட்டு நாங்கள் ஒரு 20 புள்ளி தான் எடுத்துகிட்டு போனோம். அவன் வந்து 12 மணிக்கு பூ எடுத்துகிட்டு போன்ட்டானா வந்துட்டு அப்படியே விட்டுறலாம் வண்டியா எங்கே அது ரோட்டா போயிடலாம்டா டே எல்லாம் ஏன் இது உடஞ்சிருக்குண்டா என்னப்பா அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இங்கே புழுவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது. பார்த்து அடியில் 2 புழு பார்த்து இங்கேருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறேன். வரான் வீட்டில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பூமனே பொழப்பாவலையா? இங்கே லாஸ்ட்டு எங்கேயும் சுற்றி விட்டு இப்போ தான் வந்துக்கிறாங்க. அங்கேயும் எங்கேயும் பிளான் பண்ணலான்னு இப்போ சாப்பிட்டு வந்துக்கிறேன். எங்களை எங்கே காக்க வச்சுட்டு ஆளுங்க சாப்பிட்டு வந்துக்கிறாங்க. சரி டக்குன்னு எங்களை விட்டுட்டு அவங்க 3 பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துக்கிறாங்க. சரி அவ்வளோதான். ஒரு ஆளுமே புழு வெட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். வெட்டி இனிமேல் வந்து புழு வெட்டியாச்சு. அந்த சஜித்து வெட்ட போகிறாப்புல நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம்.